மேக்கப் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க படிச்சேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி மேகிஸ் அகாடமில நான் படிச்சேன். ஆப்போசிட் என்ன கேட்பாங்க, ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல எது வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுதுன்னு தெரியுது. 180 to 2.5 வந்து இப்போ வாங்குறேன்னு கரண்ட்ல லாஸ்ட் பேட்ச்ல வந்து சொல்லிட்டு போனாங்க. அது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ 55,000ன்றது நார்மலா 40,000 60,000 70 80 அப்படின்ட்டு நார்மலா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சரசிஸ்டர் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணாங்கன்னா இப்போ அதை 10,000 சொல்றதுக்கு அவங்களுக்கு கூச்சமா இருக்கும். ஆனால் நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன்ற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ ப்ரெசென்ட் அப்படிதான் இருக்கு. 10,000 ரூபாய் கொடுக்குறது அதுதானே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நம்மளுக்கு தெரியும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க அந்த 10Kன்றது அப்போ 10K அப்ப என்ன அவங்க இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 10,000 ரூபாய்க்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வெளியில தான் தெரியும். ஆனா ப்ராடக்ட் நாலேஜ் நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி இது பண்ணணும். நம்ம சொல்லும் போதேவும் 10,000 தான் அவங்க அட்வான்ஸ்டா மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறனால நல்லா டீச் பண்றாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கு அது புரியும். புரியுதுங்களா? இப்ப வெளியே வந்து வியாபாரம் என்ன மாதிரி இருக்குன்னு புரியுதுங்களா? நம்ம கொடுக்குறோன்றது ஒரு விஷயமா இருந்தா கூட நான் நல்லது பண்ணணும்னு நினைச்சு இறங்கி இருக்கிறேன். நான் உங்ககிட்ட நம்பர்ஸ் எல்லாமே காட்டுறேன். இதுதான் விஷயம். இந்த மாதிரிதான் இருக்கு சொசைட்டி. பீப்புள் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். சரிங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ 7 பேர் இருந்தாலும் சரி, பேட்ச்ல அந்த மாதிரி தான் இருப்பாங்க. 7 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. நல்லா சம்பாதிங்க, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நல்லா கத்துக்கோங்க. ஆனா ப்ராடக்ட் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் அது 10,000 ஒர்த் இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நான் சொல்லி கொடுத்தது சொல்றேன். பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம்னு நீங்க ஒரு சும்மா நார்மலா சொல்லுங்க. நான் எவ்வளவு கிளாஸ் எடுக்கலான்றது சொல்லுங்க. ப்ராடக்ட் நாலேஜ் வரைக்கும் மட்டும் வச்சு வேற எதுவுமே நீங்க சாரி கிளாஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்ச வரைக்குமே ஒரு ரேஞ்சா நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி பண்ணுறீங்க? 50 above வாங்கலாம். 50,000 தாராளமா வாங்கலாம். தேங்க்யூ. இதுதான் இதை தெரிஞ்சுக்கணும். எனக்குமே தெரியும் அதை நான் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்றது தான். பிள்ளைங்க வந்துட்டு மிடில் கிளாஸா இருக்கவங்க இப்போ இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. இல்லாத பிள்ளைங்க இதுல இருந்து வரணும் அப்படின்றதுனால தான். ஓகேங்களா? இப்போ இவங்க பார்த்துக்கோங்க.